ஆசியாவிலே மிகப்பெரிய கண்ட்ரோல்ஸ் என்ற டேட்டா சென்டர் எனப்படக்கூடிய தகவல் மையத்தை சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் சேமிப்பு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தகவல் சேமிப்பு மையம் என்பது ஒரு நாட்டுடைய கட்டமைப்பு ரீதியாக நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தகவல் சேமிப்பு மையம் அத்தியாவசியமானதாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய இடமாகவும் பல தொழில்நுட்பங்கள் இயங்கக்கூடிய மிக முக்கிய கேந்திரமாகவும் இந்த தரவு மையங்கள் செயல்படுகின்றன. விவரங்களின் இராணுடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரிய, சென்னை கிண்டியில் கண்ட்ரோல் எஸ் அதாவது CTRNS சென்னை டேட்டா சென்டர் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் கண்ட்ரோல் எஸ் டேட்டா சென்டர் AI ரெடி ஹைப்பர் கேஸ் வசதியை முதலமைச்சர் தற்போது திறந்து வைக்கிறார். சுமார் 4000 கோடி நேரடி முதலீடுகள், 50,000 கோடி மறைமுக முதலீடுகளால் ஆதரிக்கப்படும் இந்த டேட்டா சென்டர் பூங்கா சுமார் 10,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொழில்நுட்ப திறமையாளர்களுக்கு சென்னையை முதன்மை இடமாக மாற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், நிறுவனங்கள் பாதுகாப்பான மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட உட்கட்டமைப்பை கொண்டிருப்பதாகவும் டிஜிட்டல் மாற்றத்தை கண்ட்ரோல்ஸ் எனப்படக்கூடிய மிகப்பெரிய டேட்டா மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அதன் நேரலையில் பார்த்தோம். உங்கள் தகவலுக்கு நன்றி தமிழரசி.